Hi friends, welcome to Mahati Creations. இன்னைக்கு பிகினர்ஸ்க்கான வீடியோ போட போகிறேன். ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து டிசைன் போடுறது எல்லாமே இன்னிலேருந்து ஒரு வீடியோவை நான் போடுறேன். நிறைய பேர் மிஷின் வாங்கியிருக்கேங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அப்புறம் வந்து என்ன டவுட்டு இருந்தாலும் கால் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம் சாரின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லோரும் கற்றுக்கணுன்னு தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் அப்படியே இல்லை கமெண்ட் பண்ணாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவும் எங்கே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னே என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே சொல்லித்தரேன். நான் கஷ்டமே கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது மார்க்கிங் எப்படின்னு பார்க்கலாம், அப்புறம் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேக் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இந்த மார்க் இருக்கும் பாருங்கள், இது வந்து கீழே வரும், இன்னொரு சைடு வந்து ஹேண்ட்ஸுக்கு வரும். ஓகே, தெரியும் இல்லைங்களா? இப்போது ப்ளவுஸ் பிட்டை ரெண்டாக மடிக்கணும். மடித்து எப்போவுமே ஐரன் பண்ணிக்கோங்க. ஐரன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டாக மடிச்சிருக்கேன். ப்ளவுஸ் பிட்டை ரெண்டாக மடிச்சிட்டு நமக்கு ஐரன் பண்ணால் ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு சென்டர் பகுதி ஐரன் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? ஐரன் பண்ணிங்கன்னா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பிட்டை ஐரன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ப்ளவுஸ் பிட்டை ரெண்டாக மடிச்சிருக்கோம். இது பேக் பார்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது சென்டர் பகுதி. ஓகே, ப்ளவுஸோட சென்டர் பகுதி. இப்போது லெஃப்ட் ரைட்டுன்னு வரும் இல்லைங்களா, அதுக்கு சென்டர் பகுதி. ஓகே, இப்போ மார்க் பண்ணலாம். இப்போது ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலாம். எப்படின்னா, இப்போது மடிப்பு பகுதி இந்த சைடு இருக்குது, ஓப்பன் பகுதி இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பேக் சைடோட சென்டர் பகுதி இதுதான். ஓகேங்களா? சென்டர் பகுதி இப்படி மடிப்போம் இல்லைங்களா, கரெக்டாக ஈக்குவலாக மடிங்க. இந்த ஸ்டிச் இருக்குல்ல, அது வரைக்கும் கரெக்டாக பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கக்கூடாது, பேக் பார்ட். இது பேக் பார்ட். ஓகே, இந்த இதை பிடிச்சிக்கிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இங்கே வைங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் விட்டுட்டு கூட வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இப்போது இந்த லைன் கிட்டேருந்து இங்கே வைங்க. இங்கே ஒரு மார்க், இப்படி மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இது என்ன மார்க்னா நெக்கோட ஹைட் வரும். ஓகேங்களா? இப்போது அப்படியே மடிச்சுட்டு அப்படியே மடித்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மடிப்பு. ஓகே, மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ளவுஸோட ஹைட் ஓகே, இது வந்து ப்ளவுஸோட விட்த் 2 இல்லை 2.5 இருக்குங்க. ப்ளவுஸோட விட்த் யாருக்கா இருந்தாலும் சரி. ஓகே, ப்ளவுஸோட விட்த் வந்து 2 இல்லை 2.5 இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் சொல்கிறேன் பாருங்க, ஃபஸ்ட்டு கீழே 1.5 இல்லை 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருங்க. இங்கேருந்து இந்த அளவு ப்ளவுஸோட சென்டர் பகுதியை
இது வந்து மடிப்பு பக்கம் வைக்கணும், ஓப்பன் பக்கம் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? மடிப்பு பக்கம் இப்படி வச்சு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா நெக்கோட ஹைட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படியே இதை சரி பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணுறோம். ஏன்னா இது ப்ளவுஸோட ஹைட், ஃபுல் ப்ளவுஸோட ஹைட். இப்போது விட்த்து, இந்த விட்த்து வந்து இங்கே புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான் இதுக்கு மார்க்கிங். ப்ளவுஸோட ஹைட்டு, நெக்கோட ஹைட்டு, நெக்கோட விட்த்து. ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த விட்த்து வந்து ஒன்றுமே இல்லைங்க, 2.5 இல்லை 3 இருக்கும். இல்லை நான் 3 வச்சுட்டேன், அவங்களுக்கு 2.5ன்றப்போ கூட அது அட்ஜஸ்ட் பண்ணலாம். நெக்கு விட்த்து வந்து பெருசானா கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நெக்கு விட்த்து குறைஞ்சிதுன்னா ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடுங்க, அது சரி பண்ணவே முடியாது. விட்த்து கொஞ்சம் பெருசானாலும் சரி பண்ண முடியும், அது வந்து சின்னதாச்சுன்னா நம்மளால் சரி பண்ண முடியாது. அதனால மார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே? 3 வச்சா கூட பரவாயில்லைங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் ப்ளவுஸோட மார்க்கிங். அதுக்கு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் பகுதியிலேயே வச்சு, ஓகேங்களா, கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் வச்சு இதை ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த பக்கம் மார்க் இந்த சைடும் போயிட்டு. இவ்வளோதான் ப்ளவுஸோட மார்க்கிங். மேலேயே ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். ஓகே? இது சென்டர். இப்போ ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க் பண்ண உடனே ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணாதுங்க, டிசைன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த டிசைன் தான் நான் போட போகிறேன். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்களன்னா இந்த சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் லைனுக்கான ஒரு லைன் தள்ளி இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டிசைன் இப்படியே இருக்கட்டும். நமக்கு சென்டர் பகுதி இது எடுத்துக்கக்கூடாது. இந்த ப்ளூ லைன், இந்த எல்லோவாக இருக்குது பாருங்கள், டிசைன் எங்கே முடியுதோ அதுதான் நமக்கு சென்டர் பகுதி ஆகும். ஒரு பாக்ஸ் தள்ளி தான் நமக்கு டிசைன் முடியுது. ஓகேங்களா? இது லெஃப்ட் பார்ட்டோட டிசைன் இங்கே முடியுது பாருங்கள். லெஃப்ட் பார்ட்டோட டிசைன் இங்கே ஒரு பாக்ஸ் தள்ளி முடியுது. அப்போது இது சென்டர் பகுதியாக நம்ம ப்ளவுஸ் பிட்டில் இந்த சென்டர் பகுதி வந்து நம்ம கரெக்டாக ஒரு பாக்ஸ் தள்ளி நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே? அது பார்க்கலாம் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கீழ் பார்த்துருந்தாங்க, இது ஹூக் மாட்டும் இல்லைங்களா மிஷினில், அது கீழே வச்சுட்டு அது மேலே கேன்வாஸ் வைக்கணும். கேன்வாஸ் கண்டிப்பாக வைங்க, இல்லைன்னா ப்ளவுஸும் சுருங்கிடும். அது இல்லாமல் அந்த சிரிஞ்ச் வந்து அந்த நீடில் இருக்கும்ல மிஷினில், அந்த நீடில் வந்து கீழே பட்டு நம்மளுக்கு லைன்ஸ் விழுந்துடும். ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதை இப்படி வைக்கணும். இப்போ டிசைனில் ஒரு லைன், கிராஃபில் ஒரு லைன் தள்ளி இருக்கிறதுனால நம்ம இந்த செட் பண்ணும்போது இந்த சென்டர் பகுதி இதுவும் மிஷினில் இருக்கிற கிராஃபும் ஒன்றே தான். ஓகேங்களா? இது வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. தலையில் இல்லை, ரைட்டு லெஃப்ட்டு, நம்ம போட போகிறது லெஃப்ட் சைட். இப்போது லெஃப்ட் சைட் போடும்போது நம்ம டிசைன் இங்கே முடியுது ஒரு லைன் தள்ளி. இப்போது இந்த லைன் தான் நமக்கு சென்டர் பகுதி வரும், இந்த ப்ளூ லைன் வராது. இப்படி வச்சுக்கோங்க கிராஃப் பேப்பர். இந்த ஃப்ரேம் வைக்கும்போது கூட தலைகீழ வைக்காதீங்க, கரெக்டாக
இந்த லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இது மேலே வரணும், இது கீழே வரணும். தலைகீழ வச்சா கூட ஃப்ரேமு செட்டு ஆகாது. ஓகே, இப்போ இப்படி வச்சுட்டு மாமூலாக இந்த ப்ளூ லைன் கிட்ட வந்து இந்த 2 சென்டரும் வைப்போம். ஓகே, இதுதான் சென்டர், ஃப்ரேமோட சென்டர் பகுதி இது. ஆனால் இது பொறுத்து நம்ம வைக்க முடியாது. ஏன்னா டிசைன் எங்கே முடியுதோ அங்கே தான் நம்ம வைக்கணும். இந்த ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஃப்ரேமோட சென்டர் பகுதி. ஓகே, இதை பொறுத்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா டிசைன் எங்கே முடியுதோ அங்கே முடியாது. ஓகேங்களா, கொஞ்சம் அப்படி இப்படி வந்துடும். அதனால டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கிராஃபில் வந்து ஒரு லைன் தள்ளி இருக்கிறதுனால இந்த சென்டர் பகுதி நான் ஒரு லைன் தள்ளி, இந்த சைடு ஒரு லைன் தள்ளி நான் வைக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான். ப்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, லெஃப்ட் பார்ட் போட போகிறோம். லெஃப்ட் பார்ட் வந்து ப்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு கிளிப்பு போட்டுடலாம். ஏன்னா ப்ளவுஸ் லூஸ் ஆகினதுன்னா சுருக்கம் வரும். ஓகேங்களா, நம்ம ப்ளவுஸ் டைட் பண்ணுறதுக்கு இதை இந்த ஸ்க்ரூ இங்கே இருக்க பாருங்கள், இது சொல்ல மறந்த இதுதான் டைட் பண்ணிக்க. டைட் பண்ண ப்ளவுஸ் வந்து டைட்டாக நிற்கும். ஓகே, இப்போது ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஒரு லைன் தள்ளி இது ப்ளவுஸோட சென்டர் பகுதியாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டிசைன் லெஃப்ட் சைடோட டிசைன் இங்கே முடியறதுனால நம்ம ஃபிட் பண்ணும்போதே கரெக்டாக நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் அப்படி தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுவும் மிஷினில் இருக்கிறதும் ஒன்றே தான். இந்த லைனில் நான் சென்டர் பகுதி ப்ளவுஸோட தெரியுதுங்களா, நான் சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கிறது ப்ளவுஸோட இந்த சென்டர் பகுதி வந்து ப்ளவுஸோட சென்டர் பகுதி வந்து நான் ஃப்ரேமோட சென்டர் பகுதியில் நான் வைக்கலை, ஒரு லைன் தள்ளி தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரேம் ஃபிட் பண்ணும்போது டிசைனோட எண்டிங் இந்த லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடு ஃபஸ்ட்டு போடுற அப்படின்னா ரைட் சைடு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகேங்களா, இப்போது லெஃப்ட் சைடு போடுறதுனால நான் சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு லைன் தள்ளி முடியறதுனால நம்ம ப்ளவுஸ் பிட்டோட சென்டர் பகுதியை ஒரு லைன் தள்ளி கரெக்டாக அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சென்டர் பகுதி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த டிசைனில் எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த கிராஃபில் எத்தனை பாக்ஸஸ் தாண்டி அந்த லெஃப்ட் சைடு டிசைனு இங்கே முடியுதோ இந்த ரைட் சைட்லேயும் அங்கே முடியுதான்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இவ்வளோதாங்க ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஈஸி. ஓகே, ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். டிசைனோட லெஃப்ட் சைடோட பகுதி எண்டிங் எங்கே முடியுதோ, லாஸ்ட்டில் எந்த லைன் கிட்ட முடியுதோ அது வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டில் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம்ல இந்த சென்டர் பகுதி. ஓகேங்களா, இந்த சென்டர் பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போது சென்டர் பகுதி எதுன்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டிசைன் கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த சென்டர் அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டிசைன் எது வரைக்கும் விழுதுன்னு நமக்கு காமிச்சிடும். கரெக்டாக வருதா அந்த லைனில் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே,
பாருங்கள் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த இடத்துல வருது பாருங்கள், லைன் பாருங்கள் கரெக்டாக வருது. அப்போ நம்ம ஃப்ரேம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டிசைன் அங்கே முடியுது. இப்போது ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் லைன் மேலேயே கரெக்டாக வரும். ஓகே, இவ்வளோ தாங்க ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடோட பார்ட்டு போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரைட் சைட் பார்ட்டு எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இது வீடியோ ஃபுல் லென்த்தாக வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு அப்லோட் பண்ண முடியாது. அதனால நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன்.